Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு METTYZ NEST. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப கலர்ஃபுல்லான yellow கலர்ல இருக்கக்கூடிய ரோஸை வச்சு அதில் இருக்கக்கூடிய ரோஸ் பெட்டல்ஸை எடுத்து ஒரு அழகான ஜடை அலங்காரம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது மாதிரி ரோஸில் இருந்து ரோஸ் பெட்டல்ஸை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நூலை எடுத்துட்டு விரலில் இது மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலில் நான் இதில் ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் வச்சு பண்ணலை, 2 ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட ஜடை அலங்காரம். அதனால் இது மாதிரி பண்ணுறேன். அதே மாதிரி சைஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்து வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை மடக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் பெட்டல்ஸை இந்த சைடு வச்சுக்கோங்க, இன்னொரு ரோஸ் பெட்டல்ஸை அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பூ கட்டுவோம் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரியும் இப்போ 2 ரோஸ் பெட்டல்ஸ் ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா ரோஸ் பெட்டல்ஸை இது மாதிரி உங்களை பார்த்து திருப்பிக்கோங்க. திருப்பி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே கட்டியிருக்கோம் இல்லையா ஒரு பூ, அந்த பூ அதுக்கப்புறம் நூல், இது ரெண்டுத்துக்கும் இடையில புதுசாக சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த ரோஸ் பெட்டல்ஸை இது மாதிரி வச்சுட்டு நூலை மேலேருந்து கீழ் வழியாக இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே கட்டியிருக்க பூவுக்கும் இப்போ இருக்கிற பூவுக்கும் இடையில எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் லெஃப்ட் கையை எது மாதிரி பிடிச்சிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய 2 ரோஸ் பெட்டல்ஸையுமே இதே மாதிரி மடக்கிட்டு நெக்ஸ்ட்டு, அதாவது கேப் விடாமல் அடுத்ததாகவே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவு நீளத்துக்கு இந்த பூ வேணுமோ அந்த அளவு நீளத்துக்கு நீங்கள் கட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ஜடை அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் வச்சு பண்ணியிருப்பேன். இதில் 2 ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ணுறதுனால பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் ஜடை அலங்காரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் தலையில் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பெஷலாக நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்தளவு கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அழகான எல்லோ கலரில் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு ஜடை அலங்காரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் METTYZ NEST சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.